ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கும் நாளைக்குமான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வெங்கடேஷ் பேகு சூட்கேஸோடு வந்து நிற்கிறாரு. எங்கடா கிளம்பிட்டேன்னு அவங்க அம்மா கேட்க, நான் ரத்னா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த வீட்டுக்கா? அங்கே எதுக்காகடா போகிறேன்னு கேட்கும்போது, நான் ரத்னா கூட போய் வாழ போகிறேன்னு சொல்கிறாரு. ரத்னா கூட வாழ போறியா? உன் அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோம். இவ்வளோ அடிபட்டதுக்கு அப்புறமும் அவளை தேடி போற? அவள் என்ன அவ்வளோ பெரிய இளவரசியாடான்னு அவங்க அம்மா கேட்க, போறதா இருந்தா எங்க உறவை அத்து விட்டுட்டு போ, இனிமேல் இங்க திரும்ப வந்துடாதன்னு அவரோட அப்பா சொல்ல, அப்பா நான் என்ன அவ கூட சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சிங்களா? நம்ம பட்ட அவமானத்தை அவளும் படணும், அதுக்காக தான் நான் அங்க போறேன்னு வெங்கடேஷ் சொல்லும்போது சந்தானம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு அவ முக்கியம் கிடையாதுமா, அவ கையில இருக்குதே ஸ்கூல், அதை அவகிட்ட இருந்து பறிக்கணும். எப்படி என்ன ரிசப்ஷனில் தனியாக நிற்க விட்டு என்னை அவமானப்படுத்தினாலோ அதே மாதிரி அந்த ஸ்கூல் முன்னாடி நிற்க விட்டு அவளை நான் அவமானப்படுத்துவேன். தாலியா ஸ்கூலான்னு வரும்போது அவள் தாலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. அதே காரணம் காட்டி நான் அவளை எப்படி அடக்கி ஒடுக்கி வைக்க போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கனியும் ரத்னாவும் வாசலில் வத்தல் காய போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் வெங்கடேஷ் ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. இதை பார்த்த கனி உள்ளே போய் பரணியையும் வைகுண்டத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. வெங்கடேஷை பார்த்ததும் ரத்னா கோவமா உள்ளே போயிடுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே சண்முகம் வராரு. என்ன மாப்பிள்ள வாசல்லே நிற்கிறீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்ல, மாமா எனக்கு எல்லார விடவும் ரத்னா தான் முக்கியம், அவள் என்ன உள்ளே கூப்பிடாம நான் வரமாட்டேன் மாமான்னு சொல்லி வாசல்ல நிற்கிறாரு. இல்ல ரத்னா, நான் உனக்கு இதால சொல்லி தந்திருக்கேன், பகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள உள்ள கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதான்னு சண்முகம் கேட்க, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்னால் யாரையும் உள்ளே கூப்பிட முடியாது, என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு ரத்னா சொல்கிறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது. நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, எசக்கி அழுதுட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச முத்துப்பாண்டி அவங்களுக்கு சமாதானமாக பேசுகிறாரு. என்ன அம்மையை நினச்சி சங்கடப்படுறியான்னு கேட்க, ஆமான்னு எசக்கி சொல்கிறாங்க. ஏல, உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போகலைல்ல, 20 வருஷம் சும்மா இல்லை, 20 வருஷம் உங்களையே நினச்சி வாழ்ந்தவ அவ, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவாளான்னு முத்துப்பாண்டி கேட்க, அதான் எங்களை தவிக்க விட்டு போயிட்டாளே மாமான்னு சொல்லி எசக்கி அழுறாங்க. இல்லை எசக்கி, அப்படி இல்லை, உங்கள் அம்மா உங்கள் கூடவே தான் இருப்பா, ஏதோ உருவத்திலையோ இல்லை காத்தாவோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்திலையாவது உங்கள் கூடவே தான் இருப்பான்னு முத்துப்பாண்டி சமாதானப்படுத்துறாரு. முத்துப்பாண்டி எசக்கியை சமாதானப்படுத்துறதை பார்த்து பாக்கியம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போகலாமா, நம்மளோட மூச்சு காத்துல அவங்க கலந்துருப்பாங்க, நம்ம மேலே பாசம் காட்டுவாங்களே, அவங்க மூலமாகவும் அவங்களோட பாசத்தை நமக்கு காட்டுவாங்க, இதை நீ புரிஞ்சுக்கிட்டா இந்த துக்கத்தை நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாமான்னு முத்துப்பாண்டி ஆறுதல் சொல்கிறாரு. மாமா, இந்த துக்கத்தில் கூட நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது மாமான்னு எசக்கி சொல்ல, இவங்க பேசுகிறத கவனிச்சிட்டு இருந்த சவுந்தரபாண்டி, எல்லாம் முத்துப்பாண்டி என் கண்ணாடி எங்கலன்னு பேச்சை மாற்றி விடுறாரு. இவ்வளோ நேரம் உன் கண்ணில் தானே அது இருந்துச்சுது, வேற எங்கே போயிருக்கோம், அங்கே தான் எங்கேயாவது இருக்கும்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. சவுந்தரபாண்டியுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியம், எல்லாம் முத்துப்பாண்டி எதுவாக இருந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசலன்னு சொல்கிறாங்க. போகாதலன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.